பிரச்சனாக்கும் மகிழ்ந்தாங்க. அதுவே ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறவங்க எனக்குள் இருக்கிறாங்க நாளை விடுபடுகிறாங்க. ஆமாம். ஓகே. ஸோ ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. ஓகே, நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்துருவேன். ஓகே, என்னோட அப்பா தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே வந்துட்டு ஒரு வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட், ஹிந்து பேக்ரவுண்ட். எப்படின்னாக்கா என்னோட அப்பாவோட மாமா தாத்தா எல்லாருமே வந்துட்டு எல்லாம் சாமி ஆடுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சாமி வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் நான் வந்து நான் வந்திருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாரு லுக்கூட் டவுனில். ஸோ நான் வந்து பொடிக்ஸுக்கு சேர்ந்த ஒரு ஆள். ஸோ லுக்கூட் டவுனில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனாலும் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு. அங்கே ஒரு எஸ்டேட்டில் நிறைய எஸ்டேட் இருக்காங்க, தனவேலா எஸ்டேட் சொல்லிட்டு. அந்த எஸ்டேட்டில் ஒரு எஸ்டேட்டில் வந்து கடை சாப்பாடு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸோ அந்த தனவேலா எஸ்டேட்டில் போயிட்டு கடை வச்சுருந்தோம். ஸோ நம்ம ஃபேமிலியாக அங்கே போயிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயும் நல்லா பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்ல முடியாது, கடவுள் இருக்காரு. அந்த இந்து கடவுள் மூலிமா நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த இடத்துல எஸ்டேட் என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு நபரை வந்துட்டு எஸ்டேட் வந்து ஒரு திடல் இருக்கும், ஒரு நபரை வந்துட்டு துரத்தி வெட்டி சாவடிச்சுட்டாங்க. ஸோ அந்த எங்கள் கடை வந்து முடிக்கிறதுனால போலீஸ்லாம் வந்து எங்கள் கடையிலே வந்து விசாரிச்சாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த எஸ்டேட் உள்ளவங்களாம் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா தான் வந்து சொல்லிட்டாங்க போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அந்த யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க இடத்துலையும் வந்துட்டு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சினாக்கா, அந்த எஸ்ஐயில் உள்ள ஒருத்தரும் அந்த சாப்பாடு கடைக்கு எங்களோட சாப்பாடு கடைக்கு வரவே இல்லை. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு சாப்பாடு கடைக்கு ஆளுகள்லாம் என்ன ஆகும், ஸோ நம்ம நோடிச்சு போகணும். ஒன்று எல்லாமே அப்பா காடி இருந்தார், காசு நகை நட்டு எல்லாமே அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போனோம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஆளுங்கள்லாம் கேள்விப்பட்டு அவங்க செய்யலை அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வர ஆரம்பித்தாங்க கடைக்கு. ஸோ அந்த நேரம் வர நேரத்தில் என்னாச்சுன்னா, என் அம்மாவுக்கு திடீர்னு அவங்க கால் வராமல் போச்சு, நடக்க முடியாமல் பெட்டிட்டு ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு ஹிந்துவாக இருக்கிற நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே போட்டு ஒரு ஹோமம் சாமியார் இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ என்ன இந்த சாமியார் இருக்கிறவங்க நிறையா முஸ்லீம்கள் போய் பார்த்தாங்க, தமிழ்நாடு வங்காளிங்க இப்படி கூட நிறைய சைனீஸ் இப்படிலாம் போய் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சாமியார்களும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. அந்த மந்திரம் பண்ணவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னாக்கா, கடவுளை வந்து கட்டு போட்டுட்டாங்க. கடவுள் வந்து உங்களுக்கு உதவி செய்யாதபடி கடவுளோட கை கால் வாய் எல்லாத்தையும் கட்டு போட்டுட்டாங்க. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு கடவுளுக்கு உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு 14 வயசுன்ற போது ஒரு எல்லா நன்மை தீமை எல்லாத்தையும் நம்ம அறியிற ஒரு வயசு. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதை வந்து எங்கள் அத்தை வந்து ஜேபி வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணி அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அடிக்கடி அவங்க எங்கள் பொடிசனுக்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், என்னோட கடவுளை என்னை நல்லா தான் வச்சுருக்கு, அதனால் வந்து எனக்கு ஜீசஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த நேரத்தில் எங்கள் அம்மா சீக்காக இருக்காங்க, நடக்க முடியல அப்படின்னு வந்து கேள்விப்பட்ட உடனே அவங்க வந்து வந்தாங்க, ஜேபிலேருந்து எங்களை பார்க்க வந்தாங்க பொடிசனுக்கு. ஸோ வந்து பார்க்கும் பொழுது அம்மா வந்து எல்லா கதையும் சொன்னாங்க. அவங்க என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, எல்லா கடவுளையும் போய் பார்த்தீங்க, எங்களோட ஏசப்பாட்டை ஒரு வாரம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கடவுளை சாமி மேலேயே சாத்திட்டு ஒரு வாரம் வந்து நீங்கள் ஏசப்பாட்டை வந்து ப்ரே பண்ணுங்க, கேளுங்க, அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்குவாரு அப்படின்னு அம்மாவுக்கு சொன்னாங்க. ஸோ நானும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ அம்மா என்ன செஞ்சாங்க, அம்மா லிசன் பண்ணாங்க எங்கள் அத்தை சொல்கிறது. அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு வாரம் அம்மா உட்காந்து ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு என்ன நடந்துச்சுங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அம்மா கேட்கும் பொழுது அந்த ஒரு வாரத்தில் அம்மா வந்து நடந்துட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அம்மா வந்து நடந்துட்டோடனே அப்புறம் அத்தை திரும்ப வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லா ஃபேமிலியோடய வந்துடுங்க, ஜேபிக்கு வந்துடுங்க, அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுக்குறோம். ஸோ அப்பா வந்து வேலை செய்யலாம், நீங்களாம் இங்கே வந்து ஒரேடியாக வந்துருங்க. ஸோ அம்மா அந்த மாதிரி ஆண்டவருக்கு சுகம் கொடுத்தோன்னே அம்மா வந்து உண்மையிலே ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி. என்ன அப்போ இந்த
அந்த ஒரு வாரம். ஸோ வீடு கிடைக்கல. அப்பயும் எங்களோட அத்தையோட புருஷ மாமா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல எல்லாரும் வந்துருங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு மெதுவாக வீடு தேடி கொடுக்குறேன். அப்போ அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, ஸோ ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு. இந்த இடப்பட்ட காலத்தில் என்னோட லைஃப்பில் இந்த டைமில் வந்து அம்மா உட்காந்து ப்ரே பண்ணுறது நான் என்ன தோணுச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போதுமே. ஸோ அம்மா உட்காந்து ப்ரே பண்ணுற நேரத்தில் ஓகே ஆண்டவர் உண்மையாக செய்வார் தான். ஏன்னா ஐ சாட் த மிரக்கல். அதனால் நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் உடனே சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஜேபியிலேருந்து திரும்ப போகும்பொழுது போகிறதுக்கு முன்பதாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கணும். அப்போ வந்து ஃபோனு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளை போய் ஒரு இடத்துல போய் பார்க்குறதுல கண்டிப்பாக வீட்டெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ நான் கடைசியாக அந்த அன்னைக்கு அந்த ராத்திரி வந்து நாங்கள் ஜேபிக்கு கிளம்பி வர போகிறோன்னா, நான் வீட்டு மேலே கொடுக்குற ஒரு கடைக்கு நான் போனேன். போய் அங்கே நின்றுட்டு ஒரு ஸ்வீட்டை பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, ஸோ ஒரு காடி வந்து ஒரு காடி வந்து அப்படி க்ராஸ் பண்ணிச்சு. அந்த காடியில் நான் யாரை பார்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டனோ, ஆண்டவர் வந்து அந்த காடியில் என் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு என்னை பார்த்து காட்டை காமிச்சிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆண்டவர் தான் செஞ்சுருக்கணும். ஏன்னாக்கா இந்த காரியத்தை வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் லைக் வந்துட்டு 20 இயர்ஸ் அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுனாக்கா, இந்த சர்ச் ஸ்கூல்லலாம் வந்துட்டு ரீயூனியன் பண்ணுவாங்களே, அந்த டைமில் வந்துட்டு எல்லாத்தோட ஃபோன் நம்பர்லாம் அப்படி நம்மளை கான்டாக்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட் என்னை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கடைசியாக என்னை அப்போ வந்து ஸ்கூலில் தான் பார்த்தாங்க சொன்னாங்க. அன்றைக்கி யார் என்கிட்ட வந்து என்னோட கூட்டாளி கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக சுற்றுச்சுக்கோ தான் இருக்கும். அவன் ஸோ அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பார்த்துட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஸோ ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஸோ ஏன்னா நான் கேட்கும் போது அவர் செஞ்சார். ஸோ என்ன செஞ்சோம், எல்லாரும் ஜேபிக்கு வந்துட்டோம். ஜேபிக்கு வந்துட்டோன்னே ஜேபிக்கு வர வழியிலே வந்துட்டு ஒரு சர்ச் மெம்பர், எங்களுக்காக எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ச் மெம்பரு, அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டு கீழே வந்து ஒரு வீடு இருக்குது, ஒரு ஃப்ளாட்னா அந்த ஃப்ளாட் வந்து வீடு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு எங்களை முடிவெடுக்கிறதுக்கு அவங்க நாங்கள் போய் சேர்ந்தோடனே எங்களுக்கு சாமியெல்லாம் கொடுத்து எப்படியாவது அந்த ஒரு நேரத்தில் கூட ஆண்டவர் அனுப்பத்தை செஞ்சார். ஆமே இன்னொன்று வந்து நாங்கள் குடியேறிட்டோன்னா அந்த சண்டே வந்து நாங்கள் சர்ச் சர்வீஸ் வந்து அட்டென்ட் பண்ணோம். ஸோ அந்த சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடப்பட்ட காலத்தில் நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஆண்டவர் தான் நான் கேட்குறது செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னாக்கா, ஆண்டவரே எனக்கு வந்து பிடிக்கல இந்த ஜேபியில் இருக்கிறதுக்கு, நான் இங்கேருந்து போகணும், என்னோட அப்பா ஒருத்தர் பேசுங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு போக முடியல, என்னை பாட்டி கிட்ட வச்சுட்டு படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணியிருக்கேன். ஒரு வாரமாக ப்ரே பண்ணியிருக்கேன். நான் யோசிச்சுருக்கேன், என்னடா இது ஒரு ஆன்சர் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சுன்னா, அந்த சண்டே சர்வீஸ் போனோன்னே சர்ச்சோட ஃபாதர் சொன்னார், எனக்கு 14 வயசுனால எனக்கு யூத் ஃபெலோஷிப்க்கு வர சொன்னார். ஸோ அந்த அன்னைக்கு அந்த சாட்டர்டே வந்து யூத் ஃபெலோஷிப், நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து யூத் ஃபெலோஷிப். ஸோ நான் வந்து அந்த யூத் ஃபெலோஷிப் வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து அட்டென்ட் பண்ணும்போது என்ன நினச்சுன்னா, ஒரு பாஸ்டர், இந்தியா பாஸ்டர் கிடையாது, அங்கே வந்து லோக்கல் பாஸ்டர் தான், ஒரு யூத் பாஸ்டர். அவர் வந்து சபைக்கு வந்திருந்தார். எங்களோட யூத் ஃபெலோஷிப்பில் நிறையா விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணார். கடைசியாக அவர் என்ன செஞ்சார்னா, ஒவ்வொரு ஆளோட தலையிலையும் அவர் கை வச்சு ஜெபிச்சார். ஸோ என்னோட டேர்ன் வரும்பொழுது அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, நீ இந்த இடத்த விட்டு போகணும்னு நீ ப்ரே பண்ணிட்டு இருக்க, ஆண்டவர்கிட்ட நீ போராடி கொண்டிருக்கிற, ஆனால் ஆண்டவர் வந்து உன்னை இந்த போகிறதுக்கு வந்து உனக்கு அழைக்கல, அவர் வந்து உன்னை இந்த சபையில் பயன்படுத்துறதுக்கு தான் உன்னை அவங்க அழைச்சிருக்காரு. நீ வந்து இந்த சபையில் ஒரு பிரேயர் மிஷன் லீடராக வந்து உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அந்த பாசத்துக்கு வந்து தெரியாது, என்னால் பாட்டு பாட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரம் அவர் சொன்னார், நீ உன்னோட குரலால் வந்துட்டு ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த போகிற, அதுக்கு தான் உன்னை இந்த சபைக்கு அழைச்சிருக்காரு. அவர் நீ எங்கே போனாலும் அவர் வந்து உன்னோட பேரை வந்து அவர் மகிமைப்படுத்துவார் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாருனாக்கா, என்னோட பேரை நான் எங்கே போனாலும் அவர் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நானும் மனசில் என்ன செஞ்சேனாக்கா, ஒன்று தான் எனக்கு தோணுச்சு. அது எனக்கு என்ன சொன்னார்னா, உன்னோட வீட்டில் உன்னை மட்டும் தான் அவர் தனியாக விசேஷமாக அழைச்சிருக்காரு, அவரோட ஊழியத்துக்கு உன்னை பயன்படுத்த போகிறாரு, நீயே பார்க்க போகிற எப்படிலாம் உன்னை அவர் பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. ஏன்னா 14 வயசு ரொம்ப கொஞ்சம் சின்ன வயசு. ஆனாலும் நான் என்ன செஞ்சேன்னா, ஒன்றே மட்டும் நான் செஞ்சேன். ஓகே, அவர் இந்த மாதிரி போகணும்னு ஒரு காரியத்தை நம்ம ப்ரே பண்ணோம்னா அதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன செஞ்சேன், அதை நானே நிப்பாட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த சபையில் அந்த பாஸ்டர்
எப்பயுமே சர்ச்சில் என்ன ப்ரோக்ராம் நடக்குதோ எல்லா ப்ரோக்ராமும் நான் இருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து எப்படி ஆளுங்களோட சாட்சிகளை கேட்டு ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து என்னோட அம்மா நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி நான் வந்தேன். என்னோட 16ஆம் வயசுல ஆண்டவர் வந்து எனக்கு என்னைய அபிஷேகம் பண்ணி என்னோட நாவை வந்துட்டு அந்நிய பாஷையால தொட்டு ஆசீர்வதிச்சாருங்க. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா நான் சர்ச்சில் அப்படியே வளர ஆரம்பித்தேன். நிறைய காரியங்களில் ஈடுபட்டு இன்னைக்கு ஒரு என்னோட வாலிப வயசில் வந்துட்டு நான் வந்து வேஸ்ட் பண்ணவே கிடையாது. முக்கால்வாசி என்னோட ஆண்டவருக்கு தான் நான் செலவு பண்ணேன். அப்புறம் என்னோட எஸ்பிஎம் முடிஞ்சிச்சு. எஸ்பிஎம் முடிஞ்சு எனக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் கிடாக்குள்ளே கிடச்சிச்சு. அந்த டைமில் கூட எப்படி சபையை விட்டு போகணும், ஊழிகளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு என் மனசில் ஒரு வேதனை இருந்துச்சு. அப்புறம் என்னோட பாஸ்டர் சொன்னார், இவ்வளோ தூரம் போகிறது ஆண்டோட சித்தோட நீ என்ன பண்ணி திரும்ப வேறு இடத்துல இந்த கிட்டையா எழுதி போட சொன்னார். அப்புறம் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 5 years ஆயிடுச்சா. ஸோ என்ன ஆச்சுனாக்கா எங்கள் அம்மா சிங்கப்பூரில் அவர் 2 மாதம் ஒரு வேலை செஞ்சார். அவருக்கு வந்து சிங்கப்பூர் பிஆர் கிடச்சிச்சு. ஸோ அவர் என்ன செஞ்சார், எல்லா ஃபேமிலிக்கே வந்துட்டு சிங்கப்பூர் பிஆர் எடுத்து கொடுத்தாரு. நானும் சிங்கப்பூரில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வேலைக்கு சேர்றபொழுது கூட நான் ஜபத்தில் தான் வச்சேன். ஆண்டவரை நான் வேலைக்கு சிங்கப்பூருக்கு நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அதோட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனால் நான் ஆண்டவர் என்ன கேட்டேனாக்கா எனக்கு சபைக்கு வரதுக்கு தடையாக இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் எந்த வேலையை போய் செய்தாலும் சரி ஆண்டவர் எனக்கு நான் சபைக்கு போகிறதுக்கு ஒரு தடை இல்லாமல் ஒரு வேலை தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஆமென். ஸோ அதோட வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னோட ஊழியர்களும் திரும்ப நான் தொடர்ந்து அந்த சபையில் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணமும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. கல்யாணம் நடக்கும் பொழுது என்னோட பாஸ்டர் சொன்னார், எங்கிலிக்கன் மாஸ்டர் எங்கிலிக்கனோட மாப்பிள்ளையா. ஸோ அந்த சர்ச்சுக்கு போனாக்கா நீ ரொம்ப ஸ்லோவாகிடுவ, இப்படி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீ இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணதோடு நான் இங்கே வந்தோடனே நான் தமிழ் சர்வீஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து சர்ச் பிடிக்கல, வேறு வேறு இருந்துச்சு. ஸோ அட்டென்ட் பண்ணோன்னே எனக்கு பிடிக்கல. ஏன்னா இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் ரொம்ப எப்படின்னா எல்லா காரியத்தையும் ரொம்ப டைம் எடுத்து என்ன செய்வாங்க, எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஆர்டர் சர்வீஸ் இப்படி நடந்து போச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா வேண்டாம், இதை வந்து நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரோட பாதத்தில் வைக்கல இந்த காரியத்தை. நானும் சொந்தமாக நான் முடிவு எடுத்தேன். வேணாம் நம்ம போயிடுவோம். என் ஹஸ்பண்ட் கேட்டேன், உனக்கு எங்கே போகிறதோ அங்கே போ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாரு. நான் என்ன செஞ்சேன், திரும்ப அதே சபைக்கு போயிட்டு ஊழியத்தை திரும்ப தொடங்க ஆரம்பித்தேன். இதை வந்து என்னோட நெய்பர், அவரும் அவர் பாஸ்டர் தான், அவர் மூலிமா தான் நாங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணோம். ஸோ அவரு என்கிட்ட என்ன சொன்னார்னாக்கா, நான் திரும்ப அங்கேயே போயிட்டு இருக்கேன் தப்புன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏன் பாஸ்டர்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நீ ரூத்தோட வாழ்க்கையை எடுத்துக்கோ. ரூத் வந்து அவள் கல்யாணம் பண்ணி புதுசாக செத்து போன பிறகு கூட அவளோட மாமியார் தான் அவளை ஃபாலோ பண்ணா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த சொன்ன உடனே நான் வந்து ஒரு குட் லிசனர், நான் வந்து கேட்டேன். ஸோ என்ன சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், நீ மறுபடியும் அங்கே போ, உனக்கு ஊழிய வாய்ப்பு வரும், அப்போ நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொன்னார். உனக்கு ஆண்டவர் கேட்ட நேரத்தில் அந்த காரியத்தெல்லாம் அவர் அணைச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்ன செஞ்சேன், அவர் சொன்னதை கேட்டு நான் இங்கே திரும்ப வந்தேன். திரும்ப நாங்கள் வந்தோடனே பாட்டிலாம் முதல்ல பார்த்தேன். பாட்டி வச்சு கம்லாம் ஜாயின் தமிழ் சர்வீஸ் அப்படின்னாரு. அப்புறம் நானும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். தங்கான மூலிமா எனக்கு ஊழியம் கிடச்சிச்சு. அவர் வந்து அவர் மாசாய் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் கூட நானும் போவேன். நானும் என் மாமியாரும் போய் மாசாய் தமான் செண்டான வந்து அவர் ஊழியம் செஞ்சுருந்தார். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஜெபிச்சுட்டு அவங்களோட நட்சத்திரம் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம வருவோம். இப்படி இருக்கும் பொழுது தங்கான் என்ன செஞ்சாரு, ஜேம்ஸ் கிட்ட வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாங்க, இந்த சிஸ்டர் வந்து பாட்டெல்லாம் நடத்துவாங்க, இந்த சிஸ்டர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தமிழ் சர்வீஸில் என்னோட ஊழியத்தை தொடர்ந்தேன். ஸோ தொடர்ந்து இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, திமோத்தி பிறந்தாரு. திமோத்தி பிறந்த உடனே நான் என்ன செஞ்சேன், ஓகே போதும் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன். போதும் ஊழியம் செஞ்சது போதும், இனிமேல் எல்லாம் மக்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். போதும் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2வது தடவை, முதல் தடவை நான் வந்து போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சால், நோ இங்கேதான் இருக்கணும்னு சொன்னார். 2வது வந்து இந்த மாதிரி நான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட் கூட. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த சபையில் வந்து ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி வந்து அவள் பழக்கம் எனக்கு பார்ப்பேன், ஹாய் பாய் அவ்வளோதான் இருந்துச்சு. அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, என்னையும் என் வீட்டுக்காரையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் வெளியே போயிட்டு அவளை பார்த்தோம். அந்த சகோதரி வந்து எல்லாம் தீக்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல, எல்லாரும் சொல்லுவாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலும் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ
எனக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் என்ன செய்யும் பொழுதும் ஆண்டவர் வந்து எப்பவுமே என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாரு. ஏன்னாக்கா எனக்கு என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லும்போது அம்மா அவனே என்ன சொல்லுவாங்க, நீ போயிட்டு அந்த வாட்டரில் முட்டிக்கால் போட்டு அழுது நீ ஜெபி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் எல்லா விஷயமும் செய்வாரு. அவங்க நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தான் அவங்க எப்போதும் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்ட ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணாத, கடவுள் பற்றி சொல்லி நீ மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க என்ன செய்வாங்க ஜெபிப்பாங்க. அதே நீயே ஜெபிச்சுட்டுனாக்கா ஆண்டவர்கிட்ட அந்த காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நான் வந்து அந்த இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோட தாயை பார்த்து தான் எங்கள் அம்மா காலகட்டால் எப்பொழுதுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து அப்பா வேலைக்கு போயிட்டோன்னு அவங்க ஜெபிப்பாங்க. இதுதான் வந்து நான் இந்த இடைக்கால ஜபத்தை வந்து நான் எங்கள் அம்மாட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அம்மா எப்பொழுதுமே வசனத்தை வச்சு கிளைம் சொல்லுவாங்க அதிகாலையிலே தேடிகள் கண்டடைவான் இப்படி சொல்லுவாங்க. ஏன் நான் கேட்பேன் அம்மாட்டே இடைக்கால ஜெபிக்கிறீங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வசனம் வந்து உயிருள்ளது. ஸோ அந்த வசனத்தை வச்சு நீ ஆண்டவரை கிளைம் பண்ண விஷயங்களை ஆண்டவர் வந்து செய்வாங்க. ஸோ இப்படியே இப்போ வரைக்கும் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா எனக்கு ஆண்டவரோட சுத்த கிருபையினால தான். அப்புறம் சபையில் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு பாதை மூலிமா. ஸோ இந்த வேலை வந்து நான் முதல் நாள் வேலைக்கு போனோடனே அந்த சிஸ்டர் எனக்கு வேலை சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன யோசிச்சுனாக்கா, எப்பவுமே நானும் பார்த்து தான் எல்லா விஷயம் ஆண்டவரே இந்த உங்களோட சித்தம் வச்சுன்னா அந்த வேலையை நான் தொடர்ந்து நான் செய்கிறேன் அப்படின்னு. ஸோ என்ன நினச்சுனாக்கா, வேலைக்கு முதல் நாள் போனேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு அப்படியே எல்லாமே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்போ ஒரு வசனம் வந்து என்னோட நினைவுக்கு வந்துச்சு. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததும் உனக்கு அறியப்படுவேன்னு சொல்லி எரேமியா 3:30 ஏதோ ஒரு வசனம். ஸோ அந்த வசனத்தை வச்சு நான் கிளைம் பண்ண ஆண்டவர்கிட்ட. மறுநாள் நான் வேலைக்கு வந்தேன். நான் வேலைக்கு வந்தேன் என்ன தெரியலையோ எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எனக்கு விலக பண்ணார். ஸோ இப்படியாக ஆண்டவர் அதனால இப்போ வரைக்கும் நான் இந்த வேலையை நான் கலந்து போகிறேன். அதுதான் ஆண்டவரோட பலத்தினால் மட்டும்தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து என்ன நான் ஷேர் பண்ணணும், நான் வந்து என்னோட வாழ்க்கை வயசுல என்னோட அம்மா என்ன செய்தாங்களோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியாது நான் நல்லவளா கேட்டவளா சொல்லிட்டு ஆண்டவரே இந்த வரைக்கும் இப்படி வரைக்கும் எனக்கு நடத்தி வந்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்பவுமே அதை கிளீன் பண்ணுவேன். அந்த பாசம் நீங்கள் சொன்னது எங்கே போனாலும் அவருடைய பேரை மதிப்புப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஆண்டவர் ஒரே சொல்லுவேன், ஏன்னா இப்படி நடக்குது எங்கே போனாலும் என்னோட பேரை மதிப்புப்படுத்துன்னு சொன்னீங்களா அப்படின்னு. அந்த வார்த்தை எப்பவுமே நான் வச்சு நான் கிளைம் பண்ணுவேன். ஸோ அந்த வார்த்தை தான் இன்னைக்கு என்னை பலப்படுத்தி ஆண்டவரோட இன்னும் நெருங்கி இன்னமும் எனக்கு வாழ்க்கையில் அவர் என்ன வச்சிருக்காரோ அந்த அவரோட சித்தத்தை நான் வந்து சாவ வரைக்கும் நான் அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன். ஆமென். ஸோ என்னோட சாட்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு